எரேமியா 31:13 இப்படியாக இருக்கிறது. அப்பொழுது இளம் பெண்களும் வாலிபரும் முதியோரும் கூட நடமாடி மகிழ்வார்கள். நான் அவர்களுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். துயரத்திற்கு பதிலாக ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆமாங்க, இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி முதியவர் கூட நடமாடி மகிழ்வார்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான பிரஷர்ல போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்துல உங்களை நீங்க ஊற்றி பாருங்களேன். உங்க முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான துயரத்தையும் நான் இறக்கி வச்சிட்டேன், உங்களை மட்டும் நான் பாக்குறேன், நான் உங்களோட மட்டும் நான் நடக்கணும்னு விருப்பப்படுறேன், உங்களால மட்டும்தான் என் பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும் அப்படி நீங்க சொல்லி நீங்க எனக்கு விடுதலையை கொடுப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, தேவன் வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆனந்தத்தை கொடுப்பார். அப்படிதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாருன்றத நீங்க உலகத்திற்கு விவரிப்பீர்கள். எப்போன்னு கேக்குறீங்களா? உங்களை நீங்க பிரசன்னத்துல ஊற்றும் பொழுது, உங்களை நீங்க தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். God bless you.